வணக்கம். முந்தைய வகுப்பில் விகிதம் மற்றும் விகித சமம் அந்த இதிலிருந்து நம்ம நிறைய கணக்குகள் பார்த்தோம். இன்னைக்கு விகிதம் மற்றும் விகித சமத்தில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய கணக்குகளை பார்த்து அந்த இதை முடிக்கலாம்னு இருக்கும். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா A/B = 4:6, B/C = 18:5 எனில் A/B/C என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே ஏ 4, பி 6, இங்கே பி 18, சி 5. இது மூணையும் ஜாயின் பண்ணணும், ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் போது இங்கே பி 18 இருக்கு, இங்கே 6 இருக்கு. அப்போ இந்த 6 18 மாற்றணும்னா என்ன செய்யணும்னா 3ஆல் பெருக்கலாம். 3 6 18. அப்போ இதை மட்டும் பெருக்கினா பத்தாது, இதையும் சேர்த்து பெருக்கணும். அப்போ மொத்தமாக பெருக்கும்போது A/B/C இதை 3ஆல் பெருக்கணும். 3ஆல் பெருக்கும்போது 3 12, 3 18. இப்போ இந்த 18 இந்த 18 வந்துருச்சா, 5 இப்படி போட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா A/B/C கிடைச்சிரும். இதுதான் A/B/C. அதுக்கடுத்து இரண்டாவது கணக்கு A/B = 3:4, B/C = 8:9, C/D = 15:16 எனில் A/D இன் மதிப்பு காண்க. அப்ப A/Dங்கிறது சாதாரணமா வராது. முதல்ல A/B/C கண்டுபிடிக்கணும். இங்க பாக்குறோம் இது ரெண்டையும். A 3, B 4, B/C 8.9. இப்ப இங்க B சமமா இருக்கணும்னா என்ன செய்யணும்னா இது 2ஆல பெருக்கணும். இதை என்டையரா 2ஆல பெருக்கும்போது 2 3 6, 2 4 8:9 கிடைக்கும். இப்ப இங்க C/D எவ்வளவு? 15:16. அப்ப 15:16னா இங்க C 9 இருக்கு, இங்க 15 இருக்கு. 15க்கும் 9க்கும் காமன் ஃபேக்டர் எடுக்கிறோம். எடுக்கும்போது 3 9 I3 15 சுருக்க முடியாது. I3 15 3 15 45. 45ஆல பெருக்கணும் இது ஃபுல்லா. இப்ப இதை 45ஆல பெருக்கணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். 45ஆல பெருக்கணும். அப்ப இதை 15ஆல பெருக்கணும், இதை 9ஆல பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது 15ஆல பெருக்கும்போது 5 15 என்ன வரும்? 5 15 75, 6 15 90, 8 15 120, 9 15 135 அப்படின்னு வரும். இந்த 9ஆல இதை பெருக்கும்போது 9 15 135. 16 9ஆல பெருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 54க்கு 4, இது 5 9 144. இப்போ இது 144 கிடைக்கும். அதாவது ஷார்ட் பண்ண முடிஞ்சா ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ண முடியலைன்னா இதால இதை பெருக்கணும், இதால இதை பெருக்கணும். இதை மட்டும் பெருக்கினா பத்தாது, என்டையர் நம்பரையும் நம்ம பெருக்கணும். இப்போ இதை 15ஆல பெருக்கும்போது இதை 15ஆல பெருக்கும்போது 5 15 75, 6 15 90, 8 15 120, 9 15 135. இந்த 9 16ஆல பெருக்கும்போது 144. நமக்கு தேவை என்ன அப்படின்னா A/D தான். 90:144 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இது சுருக்க முடியுமான்னு பாருங்க. 4 2 2 10, 7 2 14, 2 4. இதை சுருக்கணும்னா 1 3 3 I3 15, 2 3 6 4 3 12. இதையும் சுருக்கலாம். I3 15, M3 24. அதையும் சுருக்கலாம். 5:8 கொண்டு வரலாம். இதுதான் A/D கண்டுபிடிக்கக்கூடிய மெத்தட். எடுத்தோன்னே A/D கண்டுபிடிச்சிடக்கூடாது. A/B/C அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம A/D நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து மூணாவது கணக்கு
36 இஸ்டு எக்ஸ் ஈஸ்டு எக்ஸ் ஈஸ்டு 81 எனில் எக்ஸின் மதிப்பு எக்ஸின் மதிப்பு இப்ப நான் ஏற்கனவே நடத்தியிருக்கேன். நடு உறுப்புகளின் பெருக்குத்தொகை வந்து கோடி உறுப்புகளின் பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும். இப்ப நடு உறுப்புகளின் பெருக்குத்தொகை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 36 இன்ட்டு 81 அப்படின்னு வரும். அப்ப இந்த எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது இது ரூட் ஆஃப் 36 இன்ட்டு 81. இப்ப அந்த 36க்கு வந்து ரூட் எடுத்தோம்னா என்ன வரும்? 6 6 36 9 9 81 50 ஆரம்பதா 54. அப்ப எக்ஸின் மதிப்பு என்னது? 54. எக்ஸின் மதிப்பு 54 என்று கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த கணக்கு 4வது கணக்கு. A is to B equal to 5 is to 9. B is to C equal to 4 is to 7. எனில் A is to B is to C இதன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப வந்து A is to B வந்து A வந்து 5, B வந்து 9, B வந்து 4, C வந்து 7 அப்படி இருக்கு. இங்க B வந்து 4, இங்க B 9. அப்ப இதை 4ஆல பெருக்கணும், இதை 9ஆல பெருக்கணும். அப்ப A is to B is to C equal to 4 5 20 4 9 36 9 நாங்க 36 50 50 7 63. இதுதான் வந்து என்னது? A is to B is to C அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கடுத்து 5வது A is to B equal to 2 is to 3. B is to C equal to 4 is to 5. C is to D equal to 6 is to 7. எனில் A is to B is to C equal to என்ன and மற்றும் A is to B is to C is to D என்ன equal to என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப முதல்ல வந்து A is to B is to C கண்டுபிடிக்கணும். அப்ப A is to B is to C equal to இப்ப இங்க வந்து B வந்து 3 இருக்கு, இங்க வந்து 4 இருக்கு. அப்ப இதை 4ஆல பெருக்கணும். 4 2 8 4 3 12 முன்னாங்க 12 ஒரு நிமிஷம் முன்னாங்க 12 3 15. இதுதான் வந்து A is to B is to C. அப்ப A is to B is to C is to D பாக்குறோம். C வந்து இங்க வந்து 15 இருக்கு, இங்க 6 இருக்கு. இப்ப இதை என்டையரா 6ஆல பெருக்கணும், அதை 15ஆல பெருக்கணும். 6ஆல பெருக்கணும்னா இதை என்டையரா பெருக்கணும்னா 5 8 40 6 8 48 5 12 60 6 12 72 90 இது வரும். இதை வந்து 15ஆல பெருக்கிறோம். 5 5 6 5 90 7 15 105. அப்ப இதான் வந்து இது சுருக்க முடியுதான்னு பாக்குறோம். 3ஆல சுருக்கலாம்னு நினைக்கிறேன். 1 3 6 3 18 2 3 6 4 3 12 3 9 0 3 9 I 3 15 இப்படி சுருக்கலாம். இப்படி சுருக்கிக்கிட்டோம்னா நமக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷனா கிடைக்கும் சமன்பாடு விடை. அப்போ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா A is to B கொடுத்துருக்காங்க, B is to C கொடுத்துருக்காங்க, C is to D கொடுத்துருக்காங்க. ஏனில் A is to B is to C மற்றும் A is to B is to C is to D அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ A is to B is to C வந்து இது பெருக்கிறோம், இது இருக்கு இது இருக்கு, இதை 4ஆல பெருக்கிறோம், இதை வந்து 3ஆல பெருக்கிறோம். பெருக்கும்போது நமக்கு இது கிடைச்சிச்சு. நீ பாக்குறோம் C 15 இருக்கு, C இங்க 6 இருக்கு, இங்க இதை 6ஆல பெருக்கணும், அதை 15ஆல பெருக்கணும். பெருக்கின உடனே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. அதுக்கடுத்து 6வது
2a is equal to 3b is equal to 4c எனில் a is to b is to c is equal to என்ன. இப்ப இது கொடுத்துருக்காங்க, இது எப்படி எடுத்துக்கலாம்னா 2a is equal to 3b ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த a வந்து இங்க இருந்து b கீழே போயிடும், a by b is equal to 3 by 2. அப்ப a is to b is equal to 3 is to 2. அந்த 3 is to 2ங்கிறத தான் 3 by 2 போட்டிருந்தோம். a is to bங்கிறத a by b போட்டிருக்கோம். இந்த b இங்க கீழே போயிடும், 2 கீழே வந்துடும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து 3b is equal to 4c, b by c is equal to 4 by 3, b is to c is equal to 4 is to 3. நமக்கு கிடைச்சிருச்சு a is to b யும் b is to c யும். அப்ப a is to b is to c is equal to, இங்க b 2 இருக்கு, இங்க b 4 இருக்கு, இது ரெண்டால பெருக்கணும் என்டையர் இத. அப்ப 2 6, 2 4 3, 6 is to 4 is to 3 என்பது இந்த கணக்கினுடைய விடையாக நமக்கு கிடைக்கிறது. அப்ப a is to b is to c is equal to 6 is to 4 is to 3 இதுதான் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து 7வது கணக்கு பார்க்கிறோம். 1/5 is to 1/x is equal to 1/x is to 1/1.25 எனில் x இன் மதிப்பு காண்க. அப்ப இது ரெண்டையும் பெருக்கிறோம், அடுத்து இது ரெண்டையும் பெருக்கிறோம். 1/x squared is equal to 1/5 into 1/1.25. இது மேல கொண்டு வரும்போது x squared is equal to 5 into 1.25 அப்படி கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு இந்த x squared என்ன பண்றோம்னா 5 into 125 by 100. எப்படின்னா இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கு தள்ளி புள்ளி இருக்கு 1.25ல, அதனால மேலே கீழேயும் 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த நம்பர் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், ஒரு எண்ணினுடைய, ஒரு பின்ன எண்ணின், தசம எண்ணினுடைய மேலையும் கீழையும் பகுதியையும் தொகுதியையும் ஒரே உறுப்பால் பெருக்க கிடைப்பது நமக்கு சமான பின்னம் சொல்லிட்டு படிச்சிருக்கோம். அப்ப அந்த சமான பின்னம்ங்கிறதுனால மேல வந்து 100ஆல பெருக்கிட்டோம், கீழே 100ஆல பெருக்கிறோம். அப்ப 5 125 625 by 100. நமக்கு x தான் தேவை. அப்ப x is equal to 625க்கு இது வந்து 25 அப்படின்னு இருக்கு, 25 இந்த 100க்கு வந்து 10, இதை இது பண்ணோம்னா டிவைட் பண்ணா 2.5. இந்த 100க்கு வந்து 10, அதாவது 625க்கு வந்து 25, 100க்கு வந்து 10. அப்ப 25/10ங்கிறது 2.5. அப்ப x இனுடைய மதிப்பு என்ன? 2.5. 2.5 என்பது x இன் மதிப்பாக உள்ளது. அடுத்து 8வது x இன் 15% என்பது y இன் 20%க்கு சமம் எனில் x is to y. அப்ப 15% of x 20% of y. அப்ப x இன் 15% என்பது y இன் 20க்கு சமம்னா என்னன்னா, இப்ப x வந்து ஒரு நம்பர் இருக்கு, ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த x வேல்யூடைய 15%ங்கிறது y வேல்யூடைய 20%க்கு சமம். அப்ப எது பெருசுனா x தான் பெருசு,
அப்ப எக்ஸினுடைய 15% 15/100 எக்ஸ் ஈக்குவல் டு 20/100 ஒய். இந்த 100 100 அடிச்சிட்டோம்னா x/y ஈக்குவல் டு 20/15. அப்ப x is to y ஈக்குவல் டு 20:15. இப்ப 20:15ங்கிறத அடிச்சு கொடுத்தோம்னா 4 5 20 3 5 15. இதுதான் ஆன்சர் x is to y. அப்ப x is to y என்பது 4:3. x இன் 15% என்பது y இன் 20%க்கு சமம். x is to y. அப்ப 15% of x 20% of y. 15%ங்கிறது 15/100 இன்ட்டு x. 20%ங்கிறது 20/100 இன்ட்டு y. இப்படி இருக்கு. அப்ப இப்படி இருக்கும்போது x/y இந்த x by y ஆகும்போது இந்த 100 100 அடிபட்டுருச்சுன்னா 20:15. அதை சுருக்கணும்னா 4:3. அடுத்த கணக்கு புரியுதா? அடுத்து 9. a/3 is to b/4 is to c/7 எனில் a plus b plus c/c என்ன? இதான் கேள்வி. அப்ப a/3 equal to b/4. இந்த b கீழே வந்துடும். அப்ப a/b equal to 3/4. கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது a/b is equal to 3/4. a is equal to 3:4. அடுத்து b/4 is equal to c/7. அப்ப b/c is equal to 4/7. b is to c is equal to 4:7. அப்ப b வந்து இங்க 4, இங்கேயும் b வந்து 4. அதனால வந்து a is to b is to c is equal to 3:4:7. அப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா a வந்து 3, b வந்து 4, c வந்து 7. ஆன்சர் a plus b plus c/c is equal to 3 plus 7 plus 4 by c வந்து 7. 7 3 10 14/7 is equal to 2 என்பது 2. அப்ப a plus b plus c/c இதனுடைய மதிப்பு வந்து 2. அப்ப அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ABC கண்டுபிடிக்கிறோம். a is to b is to c is equal to 3:4:7. அப்ப a is to b is to c is equal to 3:4:7னா ஏங்கிறது 3, bங்கிறது 4, cங்கிறது 7. அப்ப இந்த 3 இங்க இது பண்ணோம்னா a plus b plus c by cங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சோம்னா சுருக்கணும்னா என்ன வருது? 2 அப்படின்ட்டு வருது. அதுக்கு அடுத்த கணக்கு 10வது. x/5 is equal to y/8 எனில் x plus 5 is to y plus 8 என்பது என்ன? இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா x/5 is equal to y/8 கொடுத்துருக்காங்க. x/y is equal to 5/8. கிராஸ் மல்டிப்ளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா அது பண்ணலாம். அது பண்ணோம்னா ஒன்றும் ஆகாது. அந்த சம் வந்து அந்த சம் கொலாப்ஸ் ஆகாது. நமக்கு டெரிவேஷன் கிடைக்கும். அப்ப x/y is equal to 5னா அப்ப x is to y is equal to 5:8. அப்ப 5:8 அப்படின்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? x plus 5 is to y plus 8 இது கேட்டிருக்காங்க. அப்ப x வந்து 5, y வந்து 8. x வந்து 5, y வந்து 8.
அப்ப எக்ஸ் 5னா 5 + 5 ஈஸ்ட் 8 + 8. இப்ப 10:16. I 2 10, N 2 16. அப்ப 5:8 என்பது x அந்த x + 5 ஈஸ்ட் y + 8. இதான் கேட்டிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து 10வது கணக்கு. அடுத்து 11. 2a = 3b, 4b = 5c எனில் a c என்ன? இது கேட்டிருக்காங்க. இப்ப சொல்யூஷன் 2a = 3b. அப்ப a/b = 3/2. கரெக்டா? அப்ப a/b = 3:2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 4b = 5c, b/c = 5/4, b/c = 5:4. இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2a = 3b. இப்போ a/b = 3/2, a/b = 3:2. இப்போ நம்ம a/b/c கண்டுபிடிக்கிறோம். இங்க b வந்து 2 இருக்கு, இங்க b 5 இருக்கு. அப்ப இதை வந்து 5ஆல பெருக்கணும் என்டையரை, இந்த என்டையரை வந்து 2ஆல பெருக்கணும். அப்ப 5ஆல பெருக்கும்போது I 3 15, I 2 10, I 5 10, I 4 8. இதுதான் வந்து a/b/c. நமக்கு கேட்டிருக்கிறது a/c. அப்ப a வந்து 15, c வந்து 8. b-யை விட்டுருவோம். b-யை விட்டுட்டோம்னா 15:8 என்பது வந்து a/c என்னது? a/c மதிப்பு. இப்ப என்ன கேட்டாலும் சரி, நம்ம வந்து a/b/c கண்டுபிடிக்கணும். அப்புறம் a/b/c/d கொடுத்துருந்தாங்கன்னா, இல்லைன்னா 3 கொடுப்பாங்க. அந்த 3 கொடுத்தாங்கன்னா, கேட்டிருந்தாங்கன்னா 2 கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் a/b b/c. அப்ப a/b b/c கொடுத்தாங்கன்னா a/b/c கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம வந்து பதிலாக கொடுத்துடணும். சில நேரங்கள்ல c/d கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னா a/b/c கண்டுபிடிச்சு அப்புறம் a/b/c/d கண்டுபிடிச்சு நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம கொடுக்கணும். பாருங்க, இதுல வந்து 2 தான் கொடுத்துருக்காங்க. a/b கொடுத்துருக்காங்க, b/c கொடுத்துருக்காங்க. இது நம்ம கண்டுபிடிக்கும் போது a/b/c கண்டுபிடிச்சு கேட்டிருக்கதை நம்ம ஆன்சரா பண்ணிடுறோம். இதுல வந்து 4 இது கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 இது கொடுத்துருக்காங்க. a/b b/c c/d. முதல்ல வந்து a/b/c தான் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து a/b/c/d கண்டுபிடிச்சு நம்ம என்ன கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்துக்கிறோம். இப்ப 11 சம் வந்துருச்சு. சரி, அடுத்தது 12. 1/x is to 1/y is to 1/z is equal to 2:3:5 எனில் x is to y is to z என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒன் பை 2 1/3 is to 1/5. இது வந்து x is to y is to z. இதுதான் இதனுடைய மதிப்பு. இது பின்னமா இருக்கு. இதை நம்ம டெரிவேஷனை மாற்றும் போது இது 3க்கும் சேர்த்து என்ன பண்ணலாம்னா இதை எடுக்கணும். மீச்சிமா 2 3 6 5 30. இப்போ 30னா இது 15ஆல பெருக்கணும். 30 எல்சிஎம் ஆஃப் 2 3 5.
இந்த 2 3 5னுடைய இது வந்து எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 3 × 5 = 30. இப்போ எல்லாத்தையும் 30 ஆகும்போது கீழே 30 ஆயிரும், மேலே இங்கேயும் 15ஆல் பெருக்கணும், இங்கே வந்து 10ஆல் பெருக்கணும், இங்கே வந்து 6ஆல் பெருக்கணும். அப்போ தான் வந்து என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். நமக்கு மேலே உள்ளது மட்டும்தான் தேவை. அதனால 15:10:6 இதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர். 1/x = 1/y = 1/z இதனுடைய கொடுத்துருக்காங்க. இது 2:3:5. இதுல இருந்து x:y:z கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு கண்டுபிடிக்கிறோம், ஆனால் பின்னமா இருக்கு. பின்னமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா பகுதிகளை பூரா எல்சிஎம் எடுத்து 30. இப்போ கீழே 30 வரணும், எல்லா இடத்துலையும் 30 வரும்போது இங்கே 30 வரணும்னா மேலே இங்கேயும் 15ஆல் பெருக்கணும், இங்கே 30 வரணும்னா 5×3 30 10ஆல் பெருக்கணும், இங்கே வந்து 30 வரணும்னா 6ஆல் பெருக்கணும், 5 30. அப்போ 6 மேலே இங்கேயும் கீழே உள்ளதை விட்டுட்டோம்னா பகுதியை விட்டுட்டோம்னா தொகுதி வந்து 15:10:6ங்கிறது வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து 13வது கணக்கு. 3 எண்களின் விகிதம். விகிதம் 2:3:4 அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல். கூடுதல் 725 எனில் அந்த எண்கள் யாது? கேட்டுக்காங்க. 3 எண்களினுடைய விகிதம் வந்து 2:3:4 அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல்னா இப்போ வந்து வர்க்கம்னா வந்து ஸ்கொயர்டை தான் வந்து வர்க்கம் செய்றாங்க. அப்ப அந்த எண் வந்து 2x 3x 4x இதுதான் வந்து அந்த எண். இவற்றின் கூடுதல் அப்படின்னு சொன்னதுனால இது வர்க்கங்கள் அப்படின்னு சொன்னதுனால இது ஸ்கொயர்டு. எவ்வளவு? 725. அப்ப 725னா இதை வந்து 2 4 4x², 3 9 9x², 4 16 16x² = 725. இதை ஃபுல்லா கூட்டினோம்னா 16 25 29. அப்ப 29x² = 725. அப்ப x² = 725/29 அப்படின்னா 25 கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 725 இருக்கு, இங்க 29, 2 29 20 40 49 58. இது பண்ணோம்னா 12 12 2 6 12ல 2 சாரி 12 2 4 6 1 போச்சுன்னா 5 5 29 145 0. சரியா? அப்ப இது 25. x² 25னா x வந்து என்னவா இருக்கும்? 5ஆ இருக்கும். இப்ப x 5னா அந்த எண்கள் என்னவா இருக்கும் அப்படின்னா x வந்து 5. அப்ப அந்த எண்கள் 2x 7 10 3x x வந்து 2x 10 3 15 4 20. இதுதான் வந்து அந்த எண்கள். இப்ப இதனுடைய வர்க்கங்கம்னா இது வர்க்கம் வந்து 100
5 5 225, 20 20 400 வரும். கூட்டணும்னா 4 2 6 6 1 7 725 வரும் கூடுதல். இதான் வந்து அதனுடைய கணக்கு. அதுக்கடுத்து புரிஞ்சுதா? வர்க்கங்களின் கூடுதல் 3 எண்கள், அந்த 3 எண்களின் விகிதம் 2:3:4. அந்த 2:3:4 வர்க்கங்களின் கூடுதல் சொல்றதுனால வர்க்கம்ங்கிறது ஸ்கொயர். ஸ்கொயர் எடுத்து நம்ம பண்றோம். 14 ஒரு டிவிடி மற்றும் டிவி இவற்றின் விலைகளின் விகிதம் முறையே 8:7. டிவிடியின் விலை டிவியின் விலையை விட ரூபாய் 4000 அதிகம். டிவியின் விலை என்ன கேட்டுக்க. ஒரு டிவிடி இருக்கு, டிவி இருக்கு. டிவிடியினுடைய விலை வந்து 8. டிவி 8:7 இது கொடுத்துருக்காங்க. இந்த டிவிடியினுடைய விலை வந்து என்னன்னா டிவியின் விலையை விட 4000 அதிகம். அப்ப 8x - 7x = x. அந்த எக்ஸுங்கிறது எவ்வளவு? 4000. அந்த 4000ங்கிறதுனால டிவியின் விலை என்ன? டிவியின் விலை வந்து 7. 7x = 7 × 4000. 4 7 28. 28000 ரூபாய். இதான் வந்து டிவியின் விலை. அதுக்கடுத்து 15 ராமு மற்றும் ரவி இவர்களின் வயதுகளின் விகிதம் விகிதம் 4:1. இவர்களின் வயதுகளின் பெருக்கத்தொகை பெருக்கத்தொகை $196. ஏனில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன? ராமு இருக்கார் ரவி 4:1. ராமு வந்து 4, ரவி வந்து 1. இவர்களின் வயதுகளின் பெருக்கத்தொகை 196. வயதுகளின் பெருக்கத்தொகை 4x × x = 196. அப்ப 4x² = 196. அப்ப x² = 196/4. 4 16, 9 36. இப்ப x = 7. 7 49. அதனால இதுதான். இப்ப 5 ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு தற்போதைய வயது வீதம் கண்டுபிடிக்கிறோம். 4:1.
4 28:7. இதுதான் தற்போதைய வயது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கிற போது 5 + 4x x + 5. அப்ப 28 + 5 7 + 5. 28 2 30 33 12 என்பது 5 ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களுடைய வயது விகிதம். இதை சுருக்கணும்னா 1 3 3 1 3 3 4 3 12 அப்படின்னு சுருக்கலாம். 1 3 3 1 3 3 4 3 12. இது பண்ணோம்னா இவர்களுடைய 5 ஆண்டுகளுக்கு பிறகு வயதுகளின் விகிதம் கிடைத்துவிடும். அடுத்து 16. ரேவதி மற்றும் கலா இவர்களின் வயதுகளின் விகிதம். ஆறு 5. மேலும் இவர்களின் வயதுகளின் கூடுதல். நாற்பத்தி 4. எனில் 8 வருடங்களுக்கு பிறகு அவர்களின் வயதுகளின் விகிதம். என்ன கேட்டிருக்காங்க. ரேவதி கலா இவர்களின் வயதுகளின் விகிதம். ஆறு 5. இவர்களின் வயதுகளின் கூடுதல் 6x + 5x = 44. அப்ப 5 11 11x = 44. x = 44/11 = 4. அப்ப இது ரெண்டையும் கூட்டும் போது 44னா x வந்து 4. 4னா இவருடைய வயது என்ன? 6 = 5. 5 20 6 24 5 20. இதான் வந்து இவர்களுடைய இது 8 வருடங்களுக்கு பிறகு. எட்டு வருடங்களுக்கு பிறகுனா 8ஆல கூட்டணும். கூட்டும் போது 32, இது 28. இதை ஷார்ட் பண்ணோம்னா என்னாங்க 32 6 28 அப்படின்னு ஷார்ட் பண்ணலாம். அவ்வளவுதான். 8 வருடங்களுக்கு பிறகுனா 8ஆல கூட்டணும். கூட்டினோம்னா 24 8ஆல கூட்டினோம்னா இந்த 24 இருக்கு. 8ஆல கூட்டினோம்னா 32, 20 8ஆல கூட்டினோம்னா 28. 8 வருடங்களுக்கு பிறகு 32 28 இருக்கும் அவருடைய வயது. அதனுடைய விகிதம்ங்கிறது கேட்டதுனால சுருக்குறோம். இந்த 32ல வந்து 32 வந்து 4ஆல சுருக்கணும்னா 5 20 6 24 7 32 5 20 6 7 6 28 8:6. இதை மேலும் சுருக்க முடியுமா? 5 20 6 24 7 28. சரி, 7 28. 5 20 6 24 7 28 எண்ணாங்க 32 7 28 எண்ணாங்க 32. சரிங்களா? இதுதான் வந்து ரேவதி மற்றும் கலாவினுடைய 8 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வயதுகளின் விகிதம். 17. 3 பெண்களின் சராசரி வயது. 3 பெண்களின் சராசரி வயது. அவர்களின்
வயதுகளின் விகிதம் 3:5:7 எனில் அவர்களில் மிக அதிகமான வயது யாருக்கு? மிக அதிகமான வயது யார்? மூன்று பெண்கள் இருக்காங்க, அவருடைய சராசரி வயது 20. சராசரி அப்படின்னா கூடுதல். இப்போ 3x + 5x + 7x கூடுதல்னா 20. சராசரிங்கிறதுனால 3ஐயும் கூட்டி 3ஆல வகுக்கணும். அப்ப 3 நம்பர் இருக்கு. 1 2 3 2 3 1 2 3 இந்த 3ஐ வந்து இது பண்ணதுனால 3ஆல வகுக்கணும். கூட்டும் போது 15x இந்த 3 இங்கே போயிடும். x = 3 × 20/15. 1 3 3 I 3 15 4 5 4 5 20 = 4. அப்ப இவங்களுடைய மிகப்பெரிய வயது யாருன்னா 7ங்கிறது தான் பெருசு. அப்ப x வந்து 4னா 7x = 4 28. இதுதான் வந்து அதிகபட்ச வயசு. மொத்தம் வந்து 12:20:28. அதாவது 3x 5x 7x. இதுதான் வந்து பெருசு. இதோட இந்த மாடல் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து அடுத்த மாடல் நம்ம பார்க்கிறோம். அடுத்த மாடல் நம்ம பார்க்கும்போது முதல் சம். இரு எண்கள் 3:5 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொன்றில் இருந்தும் இருந்தும் 9ஐ கழிக்க புதிய எண்களின் விகிதம் பன்னெண்டு 23 எனில் மிகச்சிறிய மதிப்பு யாது? இதான் கேட்டிருக்காங்க. இரு எண்கள் 3:5 என்ற விதத்தில் உள்ளன. ஒவ்வொன்றில் இருந்தும் 9ஐ கழிக்க புதிய எண்களின் விகிதம் 12:1. இது வந்து 3x, இது 5x. ஒவ்வொன்றில் இருந்தும் 9ஐ கழிச்சோம்னா எவ்வளவு? 12/23. இதுதான் கிடைச்சிருக்கு. இப்ப இதை 23ஆல பெருக்கணும். இதை 12ஆல பெருக்கணும். பெருக்கும்போது 3 2 6 69x மைனஸ் 23 9ஆல பெருக்கணும்னா 3 9 27 2 18 20 207. இது 12 5 12 60x 5 12 60 6 12 7 8 12 96 9 12 108. இப்படி வரும். இப்ப இதை இங்கிட்டு கொண்டு போகும்போது 69x மைனஸ் 60x = இங்கிட்டு கொண்டு போகும்போது 207 மைனஸ் 108. அப்ப 9x = 99 வரும். அப்ப x வந்து 11. இந்த 99 9ஆல் இது பண்ணும்போது 9. அப்ப x 11னா சிறிய எண் என்ன அப்படின்னா, சிறிய எண் வந்து 3 தான் சிறிய எண். அப்ப சிறிய எண் 3x = 3 11 33. இதுதான் வந்து சிறிய எண். அப்ப ரெண்டாவது
இப்போ ரெண்டாவது கணக்கு பார்க்குறோம். இப்போ புரிஞ்சுதா? மறுபடியும் பாருங்க ஒரு தடவை. இரு எண்கள் இருக்கு. அந்த இரு எண்களின் வந்து 3 என்ற விதத்தில் இருக்கு. அதனுடைய ஒவ்வொன்றில் இருந்தும் 9 கழிக்க புதிய எண்கள். அதனாலதான் 3x/5x -9 - 9 = 12/23. இது கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றோம். பண்ணோம்னா நமக்கு வந்து எக்ஸ் கிடைக்கும். எக்ஸ் 11. சிறிய எண்ணுங்கிறதுனால 3ங்கிறதா சிறிய எண். அந்த 3ங்கிறது வந்து 3 11 33. அதுக்கடுத்து ரெண்டாவது இரு எண்கள் ஒன்று 1:2 என்ற விகிதத்தில் உள்ளன. ஒவ்வொன்றுடனும் ஏழை கூட்டும் போது அதன் மதிப்பு 3:5 எனில் அவற்றுள் மிகப்பெரிய எண் என்ன? இப்போ இரு எண்கள் 1:2 என்ற விதத்தில் உள்ளன. ஒவ்வொன்றுடனும் ஏழை கூட்டும் போது, அப்ப இது எக்ஸ், இது 2x. ஏழை கூட்டும் போது, அப்ப கூட்டும் போதுனா பிளஸ் மதிப்பு 3:5. கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றோம். 5 × x + 7 = 3 × 2x + 7 அப்படிங்கிறது கிடைக்கும். உள்ள பெருக்கணும்னா 5x + 5 35 = 32 6x + 3 21. இது இங்கிட்டு போகும்போது x = 35 போகும்போது கழிக்கும் போது எவ்வளவு வரும் அப்படின்னா 14 வரும். x என்ன கேட்டிருக்காங்கன்னா அவற்றில் பெரிய எண். பெரிய எண் எது அப்படின்னா இவற்றில் x = 2x. இதுல பெரிய எண் வந்து இதுதான். அப்ப 2x = 2 × 14 = 28. இதான் வந்து ஆன்சர். 28 என்பது விடையாக நமக்கு கிடைக்கிறது. அதுக்கடுத்த கணக்கு. மூன்று எண்கள் மூணு 4:5 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் (1250) எனில் அந்த எண்களின் கூடுதல் மூன்று எண்கள் 3:4:5 என்ற விதத்தில் உள்ளன. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 3x + 4x + 5x. வர்க்கம் சொன்னதுனால ஸ்கொயர். அந்த மூன்று எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 1250 எனில் அந்த எண்கள் வர்க்கம் சொன்னதுனால ஸ்கொயர்டு போட்டிருக்கோம். சரியா? 3 9 9x², 16x², 25x², 1250. அப்ப இது ஒரு 25, இது ஒரு 25. 50x² = 1250.
ஒரு சைவர் அடிச்சிருச்சு. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 125 பை 5 ஈரஞ்ச 10 ஐயஞ்ச 25. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஏன் அப்படின்னா எக்ஸ் வந்து 5 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அந்த 3 எண்கள், அந்த எண்கள் என்னன்னா 3x is to 4x is to 5x. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னா 3 15 4 20 5 25 என்பது அந்த எண்கள். அந்த எண்களினுடைய கூடுதல் அப்படிங்கிறதுனால 15 + 20 + 25 ஈக்குவல் டு 20 20 40 50 60. 60 என்பது அதனுடைய ஆன்சர். அறுபது என்பது அதனுடைய ஆன்சர். 4வது கணக்கு. மூன்று எண்கள் 3:4:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் பெருக்கற்பலன் 18,144 ஏனில் அந்த எண்கள் மூன்று எண்களின் பெருக்கல் பலன். அந்த மூன்று எண்கள் வந்து இதுதான் 3:4:5. அப்போ 3x × 4x × 7x ஈக்குவல் டு 18,144. இது மூணையும் பெருக்கணும்னா எக்ஸ் கியூப் 3 12 5 12 60 6 12 7 12 84 ஈக்குவல் டு 18,144. எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 18,144 பை 84 இன்னொரு. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 216. அப்ப எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 216. எக்ஸுங்கிறது 6. 6 × 6 × 6 6 6 36 36 6 6 6 36 3 18 21. அப்ப எக்ஸ் 6ங்கிறதுனால அந்த எண்கள் என்னவா இருக்கு அப்படின்னா 3 6 18 4 6 24 5 6 30 6 6 36 7 6 42 18:24:42 என்பது அந்த மூன்று எண்களினுடைய மூன்று எண்கள். அந்த மூன்று எண்கள் அதுதான் அதனுடைய விகிதம் இருக்கு. அந்த விகிதம் வந்து பெருக்கற்பலன் வந்து 18,144. அதை வச்சு இந்த கணக்கை வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 5வது. இது வந்து இந்த விகிதம் மற்றும் விகித சமத்தினுடைய கடைசி சம்மா நம்ம பார்க்கிறோம். மூன்று எண்களின் கூடுதல் 98. முதல் இரு எண்கள் இடையே உள்ள விகிதம் 2:3. கடைசி இரு எண்களுக்கு இடைப்பட்ட விகிதம்
விகிதம் 5:8 எனில் இரண்டாம் எண்ணின் மதிப்பு யாது? இரண்டாம் எண்ணின் மதிப்பு யாது? 3 எண்களின் கூடுதல் வந்து 98. முதலில் எண்களுக்கு விகிதம் a:b 2:3. கடைசி எண்களுக்கு இடைப்பட்ட விதம் b:c = 5:8. அப்ப a:b:c இது 5ஆல பெருக்கிறோம். i2 10, i3 15, 3 10, 3 24. இது கிடைக்குது. இவற்றினுடைய கூடுதல் வந்து 10x + 15x + 24x = 98. அப்ப 3ஐயும் கூட்டினா 98னா 24, 34, 44, 49. 49x = 98. அப்ப x = 98/49. இது 2x. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா இரண்டாம் எண்ங்கிறது b வந்து என்னது? இதுதான் b. அப்ப b வந்து இரண்டாம் எண் வந்து 15x = 15 × 2 = 30. இரண்டாம் எண் 15x என்பது 30. இதான் வந்து ஆன்சர். இத்துடன் இந்த விகிதம் மற்றும் விகித சமம் முடிந்தது. அடுத்த வகுப்பில் நாம் வந்து சுருக்குதல் சிம்பிளிஃபிகேஷன் அதையோ இல்ல வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி கூட்டு வட்டி, இது ரெண்டே இல்லை ஏதாவது ஒண்ணு நம்ம பார்ப்போம். இத்துடன் இந்த வகுப்பு முடிந்தது. விகிதம் மற்றும் விகித சமம் முடிந்தது.